புலியரை என்று சொன்னாலே புலி ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, நம்ம கருப்புசாமி தான் ஞாபகத்துக்கு வருவார். நளினி அம்மா வரையில் சொன்னாங்க, நான் தென்காசிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாட்ட கேட்ட முதல் வார்த்தை புலியரை கருப்புசாமியை பார்க்க போகிறீங்களா தான் கேட்டாங்களாம். அப்படி ஒரு உன்னதமான தலைவர், ஒரு ஆன்மீக சித்தர் இந்த மண்ணிலே அவதரித்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் பெருமை. இன்றைக்கு ஆடி அமாவாசை. இன்றைக்கு எங்களுடைய தகப்பனார் இறந்து 8 ஆண்டுகள் ஆகிறது. அங்கே பெரிய குரு பூஜை நடக்கும், சிலையெல்லாம் வச்சுருக்கோங்க வீட்டில். என்னுடைய மைத்தினர் டெல்லியிலே படித்து கொண்டிருக்கிறார், அமிட்டி காலேஜில். அவங்களுடைய பையன் விஜயானந்த், விஜய் அமர்நாத். மாமா நீங்கள் போயே ஆகணும், நான் வர வரைக்கும் எனக்கு நைட்டு 10 மணி வரைக்குமே இது இல்லை. அவர் சொன்ன அந்த அன்பான வார்த்தையும் சாமி எனக்கு நேற்றுக்கு அழைச்சி பேசினார், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. ஹிந்து சனாதன தர்மம் என்பது நம்பிக்கையினுடைய அடிப்படையானது. நீ எதை நினைத்து வழிபடுகிறாயோ அதுவே இறைவன் என்று சொல்லக்கூடியது தான் நம் சனாதன தர்மம். நம் சனாதன தர்மத்திலே பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கிராம வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் பல்வேறு குழப்பவாதிகள், நாத்திகவாதிகள் சொல்வார்கள் வடநாட்டு சாமி தென்னாட்டு சாமி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் இல்லை. எல்லா நாட்டிலும் இருப்பவர்களுக்கு ஒரே சாமி தான். சாமியில என்ன தென்னாடு வடநாடு என்று சொல்லி நாம் இறை நம்பிக்கையிலே பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளை பல்வேறு நபர்கள் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு கிராமங்களிலே, குறிப்பாக எங்க நாடிலே என்று சொல்லக்கூடிய கர்மாத்தூர் நாடு என்று சொல்வார்கள், 8 நாடு 24 உபகிராமம் என்று சொல்லக்கூடிய கல்லர் நாட்டிலே 3 ஆண்டிகளை வழிபடுகிறோம். சிவனாண்டி, விருமாண்டி, மாயாண்டி. இவர் எங்களுடைய வாய்க்கு வந்தது மாதிரி 3 ஆண்டிகளின் பெயர்களை வைத்து நாங்கள் வழிபடுகிறோம். சிவனாண்டி என்று சொன்னால் சிவபெருமான், மாயாண்டி என்று சொன்னால் மாயகிருஷ்ணன், விருமாண்டி என்று சொன்னால் விருமன். எங்கள் கோயில் விருமன் கோயில்னு சொல்லுவோம், பிரம்மன். எங்கள் கோயிலுக்கு போனேன்னா குதிரையில் 4 முகத்தோடு பிரம்மன் உட்கார்ந்துருப்பார். மலராமன், பலராமனுக்கு கூட எங்கள் கிராமத்தில் கோயில்கள் இருக்கிறது. இந்த விஷ்ணுவின் அவதாரம் தான் இங்கே இருக்கக்கூடிய கருப்புசாமி. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்து சனாதன தர்மத்திலே நாம் புதுமையை புதுக்க வேண்டும், கலாச்சாரத்தை புதுத்த வேண்டும் என்பதற்காக விநாயகர் நம்ம சாமி இல்லை, முருகன் நம்ம சாமி இல்லை, இப்படி பேசுவதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த இடத்துல இத்தனை கூட்டங்கள் நிறைந்து இருக்கிறது. காரணம், நம் சனாதன தர்மத்தை ஒரு பக்கம் அழிக்க நினைத்ததற்கு வெள்ளக்காரன் காலம் இல்லை. பல்வேறு ஆண்டுகளாக நம் சனாதன தர்மத்தை அழிப்பதற்கு பல்வேறு தீய சக்திகள் வந்தாலும் நம் ஐயப்பன் சாமி போன்றவர்கள் அங்காங்கே அபகரித்து உருவாகி நம் சனாதன தர்மத்தை காத்து வருகிறார்கள். அவருக்கு இந்த பகுதி மக்கள் அதிகமாக ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் அவருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்கிறாரு. ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த ஊருக்கு நல்லதெல்லாம் பண்றாரு. அவர் உலகத்திற்கே நல்லது செய்ய பிறந்தவர் தான் நம்மளுடைய ஐயப்பன் சாமி. ஏன்னா அவர் எங்கள் பகுதியை சேர்ந்து தான் அங்கே தீட்சை வாங்கினவர். நாங்கள் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் பக்கத்தில் இருக்க தேனி மாவட்டத்தில் தான், வருசநாடு பகுதியில் தான் இவரோட குருநாதர் இருக்கார். எங்கள் மண் அது, எங்கள் கல்லர் நாட்டு மண். அந்த பகுதியில் இருந்து தீட்சை பெற்று இந்த பகுதிக்கு வளம்பர செய்ய வந்திருக்கிறார். அந்த வளம்பர செய்ய வந்த சாமிக்கு நாம் வளமாக உறுதுணையாக நிற்க வேண்டும். அவருக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் நாம் அனைவரும் ஓர் அணியிலே திரண்டு அவருக்கு முழு பாதுகாப்பை கொடுத்து, உலகை காக்கக்கூடிய ஈசனுக்கும் பாதுகாப்பு தேவைப்படைய துவாரபாலர்கள் 2 பேர் நிற்பான். நந்தீஸ்வரன் ஒரு பாதுகாப்பாளர் ஒருத்தர் இருப்பார். ஏன்னா அவர் உலகவே காக்கிறவர், ஆனால் அவருக்கே பாதுகாப்பு தேவைப்படுது. அதே போல் நம் ஐயப்ப சாமிக்கு பல்வேறு பாதுகாப்பை கொடுத்து இந்த பகுதி வளம்பெற நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நான் மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். மதுரையில் ஆட்சி செய்தக்கூடிய அங்கே கண்ணி மீனாட்சி சொக்கனாருடைய நல்லாசியும், என்னை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய நல்லாசியும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, பேரருள் கொண்ட ஐயப்ப சாமியினுடைய ஆசி உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.